இந்த பொண்ணோட தலையில ஒரு டென்னிஸ் பால் வேகமா வந்து அடிக்குது. அடிச்ச ஃபோர்ஸ்ல அவ தலையில இருந்த ஹேர் பின் கீழே விழுந்துருது. அந்த பின்னு மேலேயே இவனும் விழுந்துடுறா. அதனால அந்த ஹேர் பின் அவளோட தலையில சொருகிக்குது. தன்னாலதான் என்னோட தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு காப்பாத்துறதுக்காக எஜிப்டுக்கு போய் பல வருடங்களுக்கு முன்னால இறந்து போன ஒரு டாக்டர் மம்மியோட சடலத்தை எடுத்துட்டு வந்தாரா. ஏன்னா இவளுக்கு மம்மிகளை உயிர்ப்பிக்கிற மேஜிக் தெரியும். அதை யூஸ் பண்ணி இவ அந்த மம்மிய உயிரோட வர வச்சிடறா. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த மம்மி உயிரோட வந்து நீ தப்பான ஆளுக்கு உயிர் கொடுத்துட்ட, நான் டாக்டர்லாம் கிடையாது, நான் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லுது. சொல்லிட்டு இங்க பக்கத்துல ஏதாவது மியூசியம் இருந்தா சொல்லு, நீ பண்ண மேஜிக்னால அங்க இருக்கிற மம்மிகளுக்கும் உயிர் வந்திருக்கும், அதனால நம்ம அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அவளுடைய தங்கச்சியும் மம்மியும் கூப்பிட்டு போறா அந்த மியூசியத்துக்கு. போனா அங்க நிறைய மம்மிகளுக்கு உயிர் வந்திருக்கு. அங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து பழங்கால மன்னருடைய சடலத்தை கண்டுபிடிச்சு அவரையும் வெளியில வர வைக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த மன்னர் தான் அங்க இருக்கிற டாக்டர் மம்மியை கூப்பிட்டு இந்த பொண்ணை காப்பாத்த சொல்றாரு. அந்த டாக்டர் மம்மி என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு தலையில சொருகி இருக்கிற பின்ன நேரா வந்து அப்படியே உருவிடுறாரு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணோடைய அக்கா பயங்கரமா கோவப்படுறா. ஆனா அவர் ஏதோ ஒரு லிக்விட்லாம் உருவாக்கி அந்த பொண்ணோடைய நெத்தியில தடவி இன்னொரு மம்மி மேல சுத்தி இருக்கிற துணியெல்லாம் எடுத்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்றாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மன்னர் மம்மி போய் அந்த பொண்ணை கிஸ் பண்ணுது. பண்ண அடுத்த செகண்டே அந்த பொண்ணு குணமாய் எந்திரிச்சு வந்துடுறா. அதை பார்த்து அவங்க அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமா